கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைமண் அளவாகவும் இருக்கட்டும். ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இனி நம்ம பேச போகிற டாபிக் வந்து இன்கம் டேக்ஸில் ஃபினான்ஷியல் இயர் 23-24 உடைய ITR 1 எப்படி ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து ப்ரொசீஜராக வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து நியூலி எம்ப்ளாய்டு பர்சனாக இருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சேலரி இன்கம் இருக்குது, 7 lakh மேலே சேலரி இன்கம் இருக்குது அப்படின்னா, இல்லை 7 lakh உள்ளே தான் இருக்குது அப்படின்னாலும் வந்து யார் வேணாலும் ரிட்டர்ன் வந்து ஃபைல் பண்ணலாம். 7 lakh மேலே இருந்து டேக்ஸபிள் இருந்தால் மட்டும்தான் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும் அப்படின்ற எந்த அவசியமும் இல்லை. அதே மாதிரி டிடிஎஸ் எனக்கு டிடெக்ட் பண்ணியிருக்காங்க, அதனால் நான் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறேன்ற அதுக்கு மட்டும்தான் ஃபைல் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படியும் வந்து கிடையாது. இன்கம் ஸ்லாப்குள்ள, அதாவது 7 lakh உள்ள உங்களோட இன்கம் இருந்தாலும் நீங்கள் வந்து ரிட்டர்ன் வந்து ஃபைல் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம அதுக்கு ரிலேட்டடாக தான் என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேன் நம்பரை வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். பேன் நம்பர் போட்டுட்டு உங்களுடைய KYC டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து மொபைல் நம்பருக்கு இமெயிலுக்கு வந்து OTP வரும். ஸோ அதுக்கப்புறம் உங்களோட பேன் வந்து ரெஜிஸ்டர் ஆகும். அண்ட் என்ஷூர் தட் யுவர் பேன் வாஸ் லிங்க்டு வித் ஆதார் கார்டு. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கம் டேக்ஸ் லாகின் பண்ண விட நீ மேலே வந்து இ-ஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த இ-ஃபைலில் போனீங்கன்னா ஃபைல் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் அப்படின்ற மாதிரி இருக்கும். இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னில் போனீங்கன்னா இயர் கேட்கும். அது கீழே வந்து ஆன்லைனா ஆஃப்லைனாக இருக்கும். ஆன்லைன்லேயே உங்களுக்கு வந்து ஈஸியாக தான் இருக்கும். இன்னைக்கு நம்ம ஆன்லைன் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஆஃப்லைனாக வந்து நீங்கள் டூலில் ஒரு சாஃப்ட்வேர் மூலிமா எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி JSON ஃபைலை கிரியேட் பண்ணி ஒரு சிஸ்டமில் வச்சுக்கிட்டு ஆஃப்லைனில் போட்டு அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைனில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகபட்சம் வந்து 6 tabs இருக்கும் மேக்ஸிமம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுடைய டீட்டெயில்ஸ், வெரிஃபிகேஷன், KYC டீட்டெயில்ஸ் அதெல்லாம் இருக்கும். அட்ரஸ், அப்புறம் உங்களுடைய ஜென்ரல் டீட்டெயில்ஸ் இருக்கும், எந்த செக்ஷனில் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், இதெல்லாமே ஃபர்ஸ்ட் வந்துடும். சரி, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கம் டீட்டெயில்ஸ். இன்கம் டீட்டெயில்ஸ்குள்ளே போனீங்கன்னா சேலரி டீட்டெயில்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்ஸ் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் இருக்கும். சேலரி டீட்டெயில்ஸ் உங்களுடைய சேலரி இன்கம் எவ்வளவு, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களை நீங்கள் ஃபீட் பண்ணலாம். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் இஃப் இன்கேஸ் நீங்கள் ஹோம் லோன் வாங்கியிருக்கீங்க, இன்ட்ரெஸ்ட் கட்டியிருக்கீங்கன்னா அது வந்து ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்ஸில் போயிட்டு உள்ள வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் நான் ரெண்டல் இன்கம் இருக்குது அப்படின்னாலும் உள்ள நீங்கள் வந்து ஃபில் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ், பேங்க்கில் அந்த இன்ட்ரெஸ்ட், அப்புறம் டிவிடெண்ட் இன்கம், இந்த மாதிரி அதர் சோர்சஸில் அந்த இன்கம் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸில் வந்து ஃபில் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிடக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ டிடக்ஷனில் போனீங்கன்னா என்னென்ன டிடக்ஷன்லாம் வந்து எலிஜிபிள் இருக்குது, ATC எவ்வளவு, ATD எவ்வளவு, இது எல்லாமே வந்து நீங்கள் அதை ஃபில் பண்ணணும். ஜென்ரல் டீட்டெயில், அதாவது ஃபஸ்ட்டு சொன்ன டீட்டெயிலே பார்த்தீங்கன்னா 2 இருக்கும். ஒன்று நீங்கள் நியூ டேக்ஸ் ரெஜிம் போகிறீங்களா இல்லையான்னு கேட்கும். அங்கே நியூ டேக்ஸ் ரெஜிம் போகிற அப்படின்னு ஆப்ட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே உங்களால் ATC எதுவுமே ஃபில் பண்ண முடியாது. பிகாஸ் நியூ டேக்ஸ் ரெஜிமில் ATC இஸ் நாட் அப்ளிகபிள். நீங்கள் ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம் கொடுத்தா மட்டும்தான் இங்கே வந்து ATC வரும். அது வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டு போகிறீங்க. அதையும் உங்ககிட்ட கிளியராக சொல்லிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் பெய்டு டீட்டெயில்ஸ். என்னென்ன டேக்ஸ்லாம் பே பண்ணியிருக்கீங்க, செல்ஃப் அசஸ்மெண்ட் டேக்ஸ் என்ன கட்டியிருக்கீங்களா, அட்வான்ஸ் டேக்ஸ் என்ன கட்டியிருக்கீங்களா, TDS அமௌண்ட் எதாவது டிடக்ட் பண்ணியிருக்காங்களா, TCS அமௌண்ட் எதாவது டிடக்ட் பண்ணியிருக்காங்கன்ட்டு டாக்ஸஸ் பெய்டு ரிலேட்டட் அந்த பர்டிகுலர் என்னென்னவோ அது எல்லாமே அங்கே வந்து வந்துடும். ஸோ அதுக்கு அடுத்து டோட்டல் இன்கம்மை கால்குலேட் பண்ணி 7 lakh மேலே இருந்தால் உங்களோட டேக்ஸ் என்ன அப்படிங்கிற டோட்டல் டீட்டெயில்ஸ் வந்து அடுத்து காட்டும். ஸோ அதுக்கு அடுத்து நீங்கள் வந்து ரிட்டர்ன் வந்து ஃபைல் பண்ணிடலாம். ஃபைல் ரிட்டர்ன் அப்படின்னு போனீங்கன்னா ப்ரிவியூ இருக்கும். ப்ரிவியூ போன அப்புறம் கிளிக் ஃபார் வெரிஃபிகேஷன் இருக்கும். வெரிஃபிகேஷன் எல்லாமே கிளியர் ஆன அப்புறம் நெக்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு மூலிமா நீங்கள் வந்து ஆதார் நம்பர் வச்சு OTP போடுறீங்களா, இல்லைனா வந்து இப்போ ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டு அப்புறமா OTP போடுறீங்களா, இல்லைனா வந்து ITRVA பெங்களூருக்கு சென்ட் பண்ணீங்க. 3 ஆப்ஷன் இருக்கும். ITRVA பெங்களூருக்கு சென்ட் பண்ணுற ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வெரிஃபிகேஷனில் போயிட்டு ஆதார் நம்பர் போட்டு வெரிஃபையும் பண்ணலாம். அந்த ஆப்ஷனும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி அதுக்கப்புறம் சப்மிட் இருக்கும். சப்மிட் பண்ணிவிட்டு உங்கள் ரிட்டர்ன் வந்து ஃபைல் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதில் தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். இதுக்குள்ளே நிறைய ஸ்பெசிஃபிக்கான டீட்டெயில்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ATC, ATD இது எல்லாமே வந்து ஆக்சுவல் என்னென்ன வேல்யூஸ் இருக்கோ அதை தான் நீங்கள் போடணும். இஃப் இன்கேஸ் நீங்கள் வந்து உங்ககிட்ட ஆக்சுவல் இருக்குது, பட் ஆனால் ஃபார்ம் 16 இந்த ஆக்சுவல் வந்து மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னாலும் பயப்படாதீங்க. உங்ககிட்ட ஆக்சுவல் வேல்யூ இருந்தால் நீங்கள் தாராளமாக ப்ரொசீட் பண்ணலாம். அதுக்கான ப்ரூஃப் இன்கேஸ் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் கேட்குறாங்க அப்படின்னா அந்த ப்ரூஃபை நீங்கள் சப்மிட் பண்ணால் மட்டும் போதும், உங்களுடைய ரிட்டர்ன் வந்து வெரிஃபை ஆகிடும் அப்படிங்கிறதா வந்து யதார்த்தமான உண்மை. அண்ட் இதில் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது. 1 by 1 இன்னொரு நாளில் வந்து நான் அதை பற்றி உங்களுக்கு நிறைய வந்து டிஸ்கஸ் பண்ணி போடுறேன். அண்ட் ஸோ ஃபார் இந்த வீடியோ இன்னைக்கு இது உங்களுக்கு ஷேர் பண்ண வச்சேன். இந்த வீடியோ யாருன்னா ஒருத்தருக்கு நாலேஜ் ஷேரிங் இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ்.